விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது நடுங்குவது உண்மை. ஏன்னா விஜய்க்கு 15லேருந்து 20% இருக்குன்றது திமுகவோட இன்டர்னல் சர்வேலேயே அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அதிமுகவுக்கும் தெரியும். ஆனால் வெளியில் திமுக அதை ஒத்துக்காது. அவருக்கு 8% ஓட்டு இருக்குது, 10% ஓட்டு இருக்குன்னு பம்முவாங்க. ஆக்சுவலாக அது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பிரசாந்த் கிஷோர் போட்டு உடைச்சிட்டாரு. எதுக்கு உடைச்சாரு? தப்பி தவறி கூட ஏடிஎம்கேவும் விஜயும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா திமுக காலி. அதனால் விஜயை பிரித்து உசுப்பி விட்டு முட்டு சந்திரன் கொண்டு போய் நிறுத்தணும். நீ தான் சொல்கிற 15லேருந்து 20%. அப்புறம் எப்படி அவன் ஆட்சி அமைப்பான்? ஆனால் நீங்கள் குறிப்பிட்றீங்க விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது நீங்கள் குறிப்பிட்றீங்க, நடுங்குதுன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்றீங்க. ஆனால் விஜய் அந்த திமுகன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கோ இல்லை திமுக பேரை பாஜக பேரை சொல்கிறது அரசியல் அப்படியே அந்த ஒரு அவர் தான் ஒரு நடுக்கத்துக்கு உண்டான ஒரு அரசியல்வாதி மாதிரி தன்னை காமிச்சாங்க. என்னங்க நீங்கள் ரொம்ப சாதாரணமாக குழந்தை மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரியான ப்ராக்சிஸ் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வார்கள். நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். விலாவரியாக திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் அதையும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஒருத்தன் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசும்போது அவன் யாருன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அவனுடைய அந்த கருத்தால் அந்த வியூகத்தால் பலனடைய போகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு புரிஞ்சுக்கலாம்.